சாந்தி. இன்று 23/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பகவான் தினமும் தினமும் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும், அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், மதிப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், பல வழிகளில் முயற்சி செய்கின்றார். அதற்கு உறுதுணையாக இந்த முரளி மூலமாக நமக்கு மகா வாக்கியங்களை கொடுக்கின்றார். இந்த மகா வாக்கியங்களை கேட்டு பயன்பெறுங்கள். இன்றைய முரளி 23/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்போதும் இறைவன் குழந்தைகளை அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளே, மனதிற்குள் இரவு பகல் பாபா பாபா என்று ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்ற குஷி ஏற்படும். பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கும். ஆரம்பத்திலே இந்த முரளியின் தொடக்கத்திலே சொன்னது போன்று என்ன அருமையாக சொல்கின்றார் பாருங்க. மனதிற்குள் இரவு பகல் எந்த நேரமும் பாபா பாபா, அதாவது இறைவன், இறைவா இறைவா என்று நினைவு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்ற குஷி, அதாவது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். இறைவன் பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கின்றார். குபேரன் என்றால் உங்களுக்கு தெரியும். குபேரன் பெரிய குபேரனா, பெரிய பணத்திற்கு அதிபதி. அந்த குபேரனின் பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கும், நமது புத்தியில் இருக்கும். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை நேர்மையாக மலர் என்று கூறுகின்றார்? பாபா என்றால் இறைவன். இறைவன் எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று சொல்லுகின்றார்? அவர்களது அடையாளம் என்ன? அவருடைய அடையாளம் என்ன என்று கேட்கின்றார். பதில்: ஒரு பொழுதும் மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள்தான் நேர்மையான மலர்கள் ஆவார்கள். ஒரு பொழுதும் மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள்தான் நேர்மையான மலர்கள் ஆவார்கள். யாரு மாயைக்கு வசமாகாதவர்கள்? மாயை என்றால் யார்? 5 விகாரங்கள்: காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. காமமும் கோபமும் உடையவர்கள் மீண்டு வரவே முடியாது. வாழ்க்கையில் மீண்டு வரவே முடியாது. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள்தான் நேர்மையான மலர்கள் ஆவார்கள் என்று கூறுகின்றார். அவர்கள் மாயின் சுழலில் வரமாட்டார்கள். அவர்கள் மாயின் சுழலில், பிடியில், அதாவது சுழல் என்றால் பிடியில் வரமாட்டார்கள். இவ்வாறு நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான முயற்சி செய்வார்கள். அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் வைப்பார்கள். தனது அவக்குணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். மற்றவர்களது அவக்குணங்களை பார்க்க மாட்டார்கள். நாம் மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும். அதை நினைக்காமலே இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவகுணங்கள் உள்ளவர்களை நினைக்கவும் கூடாது, அவர்களை பார்க்கவும் கூடாது என்று இறைவன் அருமையாக சொல்கின்றார். இந்த முரளியின் அடுத்த பகுதி தாரணை. தாரணைக்கான முக்கிய சாரம். தாரணை என்றால் என்ன? நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த முரளியை படித்து அதனுடைய முக்கியமான அம்சங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கான 2 பாயிண்டையும் தொகுத்து எடுத்து கொடுத்திருக்கின்றார் இறைவன். ஒன்று, யாரிடத்திலும் பொறாமைப்படக்கூடாது. குறைகளை நீக்கி சம்பூர்ணம் ஆவதற்கான முயற்சி நீக்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நீக்கி சம்பூர்ணம் அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். அடைய வேண்டும். பாயிண்ட் 2, சரீரம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். சரீரம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். எந்த வகையான இம்சையும் செய்யக்கூடாது.
அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது. வரதானம் அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் குசி என்னும் பெருமிதத்தின் மூலம் சதா கவலையற்றவர் ஆகுக. அதாவது இப்படி சொல்ல, வரதானம் அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் குசி என்னும் பெருமிதத்தின் மூலம் சதா கவலையற்றவராக, சதா கவலை, எப்பொழுதும் கவலையற்றவராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இதனுடைய விளக்கம், இந்த வரதானத்தினுடைய விளக்கம், உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரம் பெறுகின்றனர். உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரம் பெறுகின்றனர். உங்களுக்கோ முயற்சியின்றி அதிகாரம் கிடைத்துவிட்டது. உலகத்தினர் அதிகாரம், அதாவது முயற்சி செய்து அதிகாரம் பெறுகின்றனர். உங்களுக்கோ முயற்சியின்றி, உங்களுக்கு முயற்சி இல்லாமல் அதிகாரம் கிடைத்து விட்டது. குழந்தையாவது என்றாலே அதிகாரம் பெறுவதாகும். குழந்தை ஆவது என்றாலே அதிகாரத்தை பெறுவதாகும். ஆக நான் சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா. இந்த எல்லையில்லாத அதிகாரத்தின் குசியில் மகிழ்ச்சியில் இருந்தால் சதா கவலையற்று இருப்பீர்கள். இந்த அழிவிலா அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டது. எங்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அங்கு கவலையற்று இருக்கலாம். தனது பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விட்டால் அனைத்து கவலையிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரம். பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரம். இந்த வாணியை எதுக்கு உங்களுக்காக படித்து காட்டுகிறேன் என்றால், உலகமே அமைதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு இறைவன் என்ன சொல்ல, இந்த உலகத்திற்கு சாகாஸ், அதாவது சக்தியை கொடுங்கள். நீங்கள் நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றார் இறைவன். பாப் சமான் என்றால் இறைவனுக்கு சமமாக வேண்டும். உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறேன். நீ அந்த உலகத்திற்கு அந்த சக்தியை கொடு. நான் உனக்கு கொடுக்கின்ற அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு நீ உலகத்திற்கு கொடுத்து உலகத்தை அமைதியாக்கு என்று அந்த பொறுப்பை நமது தலையில் வைக்கின்றார் இறைவன். அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டியது நாம். எவ்வளவு சக்தியை கொடுக்கின்றார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால், பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை நீ அணுகி அங்கு சென்று 7 நாள் வகுப்பு அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அருமையாக, இலவசமாக, எல்லாமே இலவசமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த இலவச வகுப்பை படித்து இறைவன் யார், நான் யார், நீ யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வகுப்பில் புரிந்து, அதை புரியாத அளவுக்கு கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. ரொம்ப எளிமையான தமிழில் அருமையாக கொடுத்திருக்கின்றார். அதை படித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுகன்னு சொன்னது போன்று நீங்கள் படித்து அதில் கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி நீங்களும் பயனடைய வேண்டும், மற்றவர்களும் பயனடைய வேண்டும். உலகம் சேமமாகும். சிறப்பாக நம்முடைய குடும்பத்தை பற்றி கவலை வேண்டாம், என்ற இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர் பார்த்து கொள்வார். அவரின்றி ஓரணுவும் அசையாது. நம்பிக்கை வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.